ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பன்னீரை வச்சு எப்படி சில்லி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அது பொரிக்கிறப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாகிடும். அதனால் இந்தளவுக்குனாவது இருக்கணும். இது கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அவங்க காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, அது கூடவே ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையை இப்போது இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தி கொஞ்சம் லைட்டாக பெசரிட்டு இந்தளவுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை நான் அரைச்சி நல்லா சளிச்சிட்டு அந்த பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திட்டு நல்லா ஊற விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்றா தனித்தனியாக போட்டு பொரிக்கணும். அடுப்பு வந்து இப்போ ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்தளவுக்கு நிறம் மாறினோனையும் எடுத்தோன்னா நம்மளோட பன்னீர் 65 வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பொரிச்சோன்னா இந்த காரம் உப்பெல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.